ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிராண்டாஸ். நான் உங்க நித்யா மிராண்டா. இன்னைக்கு வீடியோ எதை பத்தி அப்படின்னா எங்களுடைய ஈஸ்டர் செலிப்ரேஷன் தான். இது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய புது ட்ரெஸ்ஸு ஈஸ்டருக்கு. இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் உங்களோட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெரி குட் மார்னிங். நாங்கள் வந்துட்டு ஈஸ்டர் செலிப்ரேஷன் சூப்பராக இன்றைக்கி ஆரம்பிச்சது. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் வேலை வந்தது. அதனால் என்னால் அவரோட இதுக்கு சர்ச்சுக்கு போக முடியல. எங்கள் பசங்க மட்டும் போயிட்டு வந்தாங்க. ஸோ ஐ ஹேட் டு ஹெல்ப் ஹிம் இன் ஹிஸ் ஆஃபீஸ் ஒர்க். நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஆப்பம் போடலான்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். முன்னாடி நாளே அரைச்சி வச்சுட்டேன். சூப்பராக வந்துருந்துச்சு. நான் அதோட ரேஷியோ வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு அன்றைக்கி முன்னாடி நாளே வந்து நல்ல ஒரு சிக்கன் கறி பண்ணியிருந்தேன் நான் பரோட்டாக்கு. ஸோ அதையே நல்லா வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு, அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட கசின் வந்திருந்தார் ஈஸ்டருக்கு. நாங்கள் 3 பேரும் நல்லா ஆப்பத்துக்கு அந்த சிக்கன் கறி வச்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிட்டோம். பசங்க ஆஸ் யூஷுவல் வந்து மத்தியானம் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதனால் நாங்கள் காலையில் வந்து வெறும் ஸ்மூதி தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னாங்க. ஐ ஆல்வேஸ் லீவ் தெம் டு தேர் சாய்ஸ். நான் அதில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். ஸோ செம்மையாக வந்துருந்ததுங்க. ஆப்பம் செம்ம சாஃப்டாக இருந்தது. எல்லாம் எங்கள் அவர் கசின் கேட்டாங்க, வீட்லேயே அரைச்சிங்க எனக்கு கொடுங்க அந்த ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இந்தியாவில் வந்து புதுப்பேட்டில் போய் எடுப்பார் அந்த ஆப்ப மாவை. நான் சொன்னேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி வந்து பிரியாணி என் மருமக தான் செஞ்சுருந்தான். ஏன்னா திருப்பி ஆஃபீஸ் வேலையாக நானும் என் ஹஸ்பண்டு உட்காந்துட்டோம். பார்த்திங்கன்னா நான் இந்த சிக்கன் கறி தான் நான் பண்ணியிருந்தேன். சூப்பராக அரைச்சி விட்ட சிக்கன் கறிங்க. அதுவும் உங்கள் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். சரி, என்னென்னா நல்லா சாப்பிட்டாச்சு. மத்தியானம் நல்லா தூங்கணும். என்ன பண்ணலாம் பிளான் பண்ணலான்னு யோசிச்சப்போ என் மருமக சொன்னாம்மா எனக்கு கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கணும், ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னா. சாப்பிட்னா ஓகே, பல்பெரி இது நம்ம போகலாம் ஷாப்பிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எங்கன்னா எங்களோட ஃபேவரட் பிளேஸான சத்துவாக்கு தான். ஐ ஹவ் ஆல்ரெடி ஷேர்ட் தட். கிறிஸ்மஸ் அப்போ அங்கே தான் ட்ரீட்ஸ்லாம் பார்க்க போயிருந்தோன்னே அங்கே வந்து ரீட்டெயிலில் பிளான்ஸ் நல்லாவே கிடைக்கும். சூப்பராக இருக்குங்க. ஃபிஷ்ஷஸும் அங்கே தான் வாங்குவோம், ரிலையபிளான ஒரு கடையில். நல்லாயிருக்கும். அப்படியே ஈவினிங்கிறதுனால ஒரு காஃபி வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் உட்காந்து எங்கள் ஹஸ்பண்டை ஓட்டிகிட்டு இருந்தேன். இங்கேயும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். பார்த்து வலிக்க போகுது காஃபி காற்றுக்கு. கொஞ்சம் நல்லா தான் வீசு. காப்பி ஆறிட்டியா? காற்று வரலையாம், சீக்கிரம் ஆற்று. அந்த ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கியாஸ்க் மாதிரி இருக்குங்க. நம்ம ஊர் மாதிரி ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லலாம் போனோன்னா அந்த ரோட் சைடில் வச்சுருப்போம் இல்லையா கடை, அந்த மாதிரி கடைங்க நிறைய இருக்கும். அந்த சத்துவாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் எங்கள் வீட்டில் கீ அந்த தொலைஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்பேர் கீ பண்ணும்போது இந்த வாசலில் அந்த வாட்ச் கடை இருந்ததுங்க. கொஞ்சம் அட்ராக்ட் ஆச்சு. ஒரு கோல்ட் ஸ்ட்ராப் வச்சு ஒரு வாட்ச் பார்த்தேன். ஜஸ்ட் 25 dirhams தான் இந்த வாட்சுங்க. நல்லா ஃபேன்சியாக இருக்கே, ஏதாவது ஒரு நல்ல சாரீக்கு போடும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் நான். எங்கள் மருமகளும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா 25 dirhamsக்கு ஓகே தாங்க. எவ்வளோ நாள் வருமோ வராது பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் கடைக்கு வந்துட்டோம். நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. எங்கள் பசங்களும் அவரும் அந்த கடைக்காரரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க இந்த ஃபிஷ் அந்த ஃபிஷ்ஷோட போகுமா, அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து வெறும் அதோட அழகை நல்லா ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அழகாக இருக்குங்க. அதுங்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தான் இல்லைங்களா. எங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்குது. அதுங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் வாஸ்துக்காக தான் வளர்க்குறாங்க. நாங்கள் அதுக்காகலாம் இல்லை, நல்ல ஒரு ஹாபி.
அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன் நான். க்யூட்டாக இருந்தது ஒன்று ஒன்று கலராக. எனக்கு சில டைம்ஸ் இந்த மீனுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போடுறேன்னுலாம் சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். க்யூட்டாக இருந்தது ஆனால் பார்க்கறதுக்கு. பட் ஆனால் அதெல்லாம் ரொம்ப நாள் சர்வைவ் ஆகாதுங்க. அந்த மாதிரி ஃபிஷ்ஷை சும்மா சின்ன ஒரு பால் மாதிரி வாங்கி, பால் டேங்க் மாதிரி வாங்கி குழந்தைங்களுக்கு வளர்க்குறதுனா போட்டு கொடுக்கலாம். அப்புறம் அங்கே நிறைய இதெல்லாம் பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. லவ் பேர்ட்ஸு, நன் பேர்டு, அப்புறம் வந்து பேரட்டு அதெல்லாம் கூட இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நான் வேறு க்யூட்டாக இருக்குல்ல அந்த குட்டி குட்டி பேர்ட்ஸு இல்லை நன் பேர்ட்ஸு. அப்புறம் பக்கத்தில் வந்து லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் அதுங்களெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எங்கள் கூக்குட்டி ஞாபகம் வந்துச்சு, அவங்ககிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்கிறது மெக்காவுன்னு நினைக்கிறேங்க. இது வந்து ரேபிட்ஸ். அவ்வளோ நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த லோஹான் ஃபிஷ்ஷுன்றாங்க, என்னது டிஸ்கஸ்ன்னு ஒரு ஃபிஷ்ஷுங்க. எல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டு படுத்துட்டோங்க. அவ்வளோதான், ஈஸ்டர் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.